الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن ودا قال النبي صلى الله عليه وسلم من أحب لله وأبغض لله وأعطى لله ومنع لله فقد استكمل الإيمان أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே அடியார்கள் வாழக்கூடிய நேரத்திலே ஒருவர் இன்னொருவரோடு உள்ளங்களால் இணைந்து வாழ்வதை விரும்புகிறார். மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உள்ள வேற்றுமையை பிரிந்து வாழ்வதை அல்லாஹு தஆலா வெறுக்க செய்கிறார். கணவன் மனைவியாக வாழ்பவர்கள் பிரியத்தோடு வாழ்வதை அல்லாஹ் விரும்புகிறான். சகோதரர்களாக இருப்பவர்கள், பெற்றோர்களும் பிள்ளைகளும் இப்படியாக யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வெறுப்புணர்வுகளை நீக்கி சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக உள்ளத்தால் இணைந்தவர்களாக வாழ்வதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிரியப்படுகிறான், வரவேற்கிறான். சூஃபியாக்கள் சொல்லி காண்பிப்பார்கள், உலகத்திலே சில பொருட்களை இணைப்பதற்கு சில வஸ்துக்கள் தேவைப்படுகிறது. 2 செங்கலை இணைப்பதற்கு சிமெண்ட் தேவைப்படுகிறது. ஒரு துணியை இன்னொரு துணியோடு இணைப்பதற்கு நூல் தேவைப்படுகிறது. அதுபோல 2 காகிதங்களை இணைப்பதற்கு பசை தேவைப்படுகிறது. இப்படி உலகத்திலே ஒரு வஸ்துக்களை இன்னொரு வஸ்துவோடு இணைப்பதற்கு ஏதாவது ஒன்று தேவை இருக்கிறது. அதுபோல
உலமாக்கள் சூஃபியாக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், உள்ளங்களை இணைப்பதற்கு, சேர்ந்து வாழ்வதற்கு, பிரியத்தோடு குடும்பங்கள் வாழ்வதற்கு அவர்களிடத்திலே தீனுடைய வாழ்க்கை இருப்பது மிக கட்டாயமாகும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலேயே பிரியம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னாலும் கூட, கணவன் மனைவிக்கு மத்தியிலே சரியான பிரியம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னாலும் கூட, முதலாளிக்கும் தொழிலாளிகளுக்கும் மத்தியிலே உண்மையான உள்ள ரீதியான நேசம் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட, இரண்டு சாரார்களிடத்திலுமே அல்லாஹுடைய தீனுடைய வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் உண்மையான உள்ள ரீதியான இணைப்பை பார்க்க முடியும். திருக்குர்ஆனுடைய ஒரு ஆயத் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காண்பிப்பான், இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. யார் ஈமான் கொண்டு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி நல்ல அமல்களையும் செய்து வருவார்களோ, சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா, அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இணைப்பை, மன ரீதியான இணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். பெற்றோர் தீன்தாரியாக இருக்கிறார்கள், பிள்ளைகளை பெற்றோர்கள் தீனற்றவர்களாக வளர்த்துவிட்டால் அங்கு குடும்ப ரீதியாக பாசத்தை பார்க்க முடியாது. கணவன் மனைவியிலே ஒருவர் தீன்தாரியாக இருக்கிறார், இன்னொருவர் தீனற்றவராக இருக்கிறார். இருவருக்கும் மத்தியிலே ஒரு நேசத்தை, பாசத்தை பார்க்க முடியாது. யாராக இருந்தாலும் உள்ளம் இணைவதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித உள்ளங்களுடைய இணைப்புக்கு, குடும்ப உறவுகள் மேம்பட, பெரியோர் சிறியோருடைய இணைப்பு ஏற்பட, மரியாதை ஏற்பட அல்லாஹ் சொல்ல வருவது ஒன்றே ஒன்றுதான், பெரியவர்களிடத்திலும் தீனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், சிறுவர்களிடத்திலேயும் தீனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கணவனிடத்திலேயும் தீனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், மனைவி இடத்திலேயும் தீனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். முதலாளியும் தீன்தாரியாக இருக்க வேண்டும், தொழிலாளியும் தீன்தாரியாக இருக்க வேண்டும். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. யாரிடத்தில் ஈமான் நல் அமல்கள் இருக்குமோ அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் உள்ளத்தால் பிரியத்தை ஏற்படுத்துவான். முன் உதாரணம் சஹாபா பெருமக்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு சஹாபியினுடைய மகிழ்ச்சி இன்னொரு சஹாபியினுடைய மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு சஹாபி வாழ்வாதாரத்திலே நல்ல நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால், மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சொன்னால், அதை பார்க்கக்கூடிய இன்னொரு சஹாபி சந்தோஷப்படுவார். ஒரு சஹாபிக்கு குடும்ப ரீதியாக ஏதாவது கவலை, துக்கம் என்று சொன்னால், இன்னொரு சஹாபி அதை பார்த்து துக்கப்படுவார், கவலைப்படுவார். ஒரு சஹாபிக்கு கஷ்டம் என்று சொன்னால் அந்த கஷ்டம் அடுத்த சஹாபியினுடைய கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ ஐக்கியமாக இணைந்து வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். இந்த சஹாபா பெருமக்களிடத்தில் இருந்தது என்ன தெரியுமா? ஈமான் இருந்தது, நல் அமல்கள் இருந்தது. அல்லாஹ் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயமும் சஹாபா பெருமக்களிடத்தில் இருந்தது. இன்னல்லதீன ஆமனு அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமானும் இருந்தது, நல்ல அமல்களும் இருந்தது. நம்மிட உடன் வாழக்கூடியவர்களிலே யார் சிரமத்தில் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். என்னுடைய குடும்பம் நான் நன்றாக இருந்தால் போதுமானது, என்னுடைய குடும்பத்தார் நன்றாக இருந்தால் போதுமானது, என்னுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம் என்பதாக வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள் அல்ல. நான் சந்தோஷமாக வாழ்வது போல என்னுடைய அண்டை வீட்டுக்காரரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருப்பது போல எனக்கு அறிமுகமான தோழரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்
இதை சஹாபாக்கள் விரும்பினார்கள். அவ்வளவு தூரம் உள்ளத்தால் இணைந்தவர்களாக வாழ்ந்தார்கள். இவர் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சஹாபிக்கு ஏதாவது கஷ்டம் என்று சொன்னால் அதை தன்னுடைய கஷ்டமாக உணர்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை. ஒரு சஹாபிக்கு ஒரு ஆட்டுத்தலை அன்பளிப்பாக வருகிறது. அந்த சஹாபியினுடைய உள்ளத்தில் இருந்தது, எனக்கு தெரிந்த இன்னொரு சஹாபி என்னை விட கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், எனக்கு கஷ்டம் இருக்கிறது தான், ஆனால் என்னை விட அந்த தோழருடைய குடும்பம் கஷ்டத்தில் இருக்கிறது. தனக்கு வந்த அந்த அன்பளிப்பை தான் யாரை கஷ்டத்தில் இருப்பதாக கருதினாரோ அவருக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த வீட்டிலே என்னுடைய தோழர் இருக்கிறார், அவருடைய குடும்பத்தார்கள் கஷ்டத்திலே உள்ளவர்கள், இந்த ஆட்டு தலையை கொண்டு போய் அவருடைய வீட்டிலே கொடுத்து வாருங்கள். அந்த வீட்டார் வாங்குகிறார்கள். பிறகு அவர்கள் யோசித்தார்கள், எனக்கு கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் என்னை விட கஷ்டம் இன்னொரு தோழருக்கு இருக்கிறது, அடுத்தவருக்கு தருகிறார்கள். கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள், ஒரு ஆட்டுத்தலை 7 வீடு சுற்றி வந்து ஆரம்பமாக யார் கொடுத்தாரோ அவருடைய வீட்டுக்கு வருகிறது. கஷ்ட ரீதியாக ஒருவருடைய கஷ்டத்தை அடுத்தவர் புரிந்து வாழ்ந்தார்கள். அவ்வளவு தூரம் ஐக்கியமாக வாழ்ந்தார்கள். தனக்கு கஷ்டம், அடுத்தவருடைய கஷ்டம் தன்னுடைய கஷ்டம், அடுத்தவருடைய மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி. அவ்வளவு தூரம் வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள் ஐக்கியத்தோடு. வாழும் பொழுது மட்டுமல்ல, மௌத்துடைய நேரத்திலேயும் தன்னுடைய கஷ்டத்தை விட அடுத்தவருடைய கஷ்டத்தை உணர்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். யுத்த கலம், உயிர் போகிறது, யுத்த களத்திலே சக்கராத்திலே ஒரு சஹாபி இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உறவுக்காரர் தண்ணீர் கொண்டு வருகிறார். ஒரு சஹாபி சக்கராத்தில் இருந்து கொண்டு அவருடைய தோழர் உறவுக்காரர் தண்ணீர் கொண்டு வருகிறார். உறவுக்காரர் சக்கராத்தில் இருக்கிறார், தண்ணீர் கொடுக்கலாம் என்பதாக வரும் பொழுது பக்கத்திலே அடிபட்டு இருக்கக்கூடிய இன்னொரு சஹாபி சப்தம் ஓடுகிறார், ஆஹ் என்பதாக, எனக்கு தண்ணீர் வேண்டும் என்பதாக. சக்கராத்துடைய தண்ணீர் கஷ்டம் எவ்வளவு சிரமமாக இருக்கும் தெரியுமா? அந்த நேரத்திலேயும் முதன்மையான சஹாபி சொன்னார், எனக்கு வேண்டாம், இவருக்கு கொடுங்கள். அடுத்ததாக 2வது நபருக்கு போய் தண்ணீர் கொடுக்கலாம் என்பதாக போகும் பொழுது அதற்கு அடுத்ததாக இன்னொருவர் இருக்கிறார், அவர் சப்தமடிகிறார், தண்ணீர் வேண்டும் என்பதாக. 2வது சஹாபி இன்னொரு சஹாபிக்கு கஞ்சி காமிக்கிறார், அவருக்கு கொடுங்கள். அவருக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் என்கிற பொழுது அவருடைய ரூஹ் பிரிந்து விடுகிறது. திரும்ப இவரிடம் வருகிறார், இவருடைய ரூஹும் பிரிந்து விடுகிறது. முதலாவது சஹாபி இடத்திலே வருகிறார், அவருடைய ரூஹும் பிரிந்து விடுகிறது. வாழும் பொழுது மட்டுமல்ல பெருமக்களே, மௌத்தாகும் பொழுதும் சஹாபா பெருமக்கள் உள்ளத்தால் ஐக்கியமாக வாழ்ந்தவர்கள். அடுத்தவருடைய கஷ்டத்தை புரிந்தார்கள். அடுத்தவர் சிரமம் என்று சொன்னால் அது தனக்கு சிரமமாக கருதினார்கள். அடுத்தவர் மகிழ்ச்சி என்று சொன்னால் அதுதான் என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய தோழர் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய மகிழ்ச்சி என்பதாக சஹாபா பெருமக்கள் ஒருவர் இன்னொருவரோடு ஐக்கியமாக இருந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? சஹாபா பெருமக்களிடத்தில் இருந்த ஈமான், நல் அமல்கள். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. யார் ஈமான்தாரியாக இருந்து எல்லா விஷயத்திலையும் பிறந்ததிலிருந்து மௌத்து வரை நல்ல அமல்களை செய்து கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு மத்தியிலே சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா, அல்லாஹ் ரஹ்மான் அவர்களுக்கு மத்தியிலே பிரியத்தை ஏற்படுத்துவான், உள்ள நேசத்தை ஏற்படுத்துவான் என்பதாக குர்ஆனிலே சொல்லி காண்பித்து விட்டு, இந்த பிரியம் மனிதர்களால் ஏற்படுத்த முடியாது. எதை வேண்டுமானாலும் மனிதர்கள் செய்ய முடியும். அல்லாஹ் சொல்லுவான், நபியை பார்த்து சொல்லுவான், உள்ளத்தை இணைக்கக்கூடிய வேலையை அல்லாஹ் மட்டும்தான் செய்ய முடியும். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலாக்கின்னல்லாஹ் அல்லஃப பைனஹும். நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே,
உலகத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் செலவு செய்தாலும், அல்லாஹ்வுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன், பூமியிலே உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் செலவு செய்தாலும், மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், அவர்களுக்கு மத்தியிலே, அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பிரியத்தை ஏற்படுத்த முடியாது. வாழக்கூடிய முஸ்லிமான மக்களுக்கு நான் சொல்கிறேன், திருமணத்தில் நீங்கள் கோடிகளை செலவு செய்யலாம், லட்சங்களை செலவு செய்யலாம், தம்பதிகளுக்கு மத்தியிலே பிரியத்தை உங்களால் கொடுக்க முடியாது. அல்லாஹுவையும் ரசூலையும் பகைத்து கொண்டு உங்களுடைய திருமண வீடுகளில் திருமணத்தை நடத்துவீர்கள் என்று சொன்னால், அந்த தம்பதிகளுக்கு மத்தியிலே என்ன உள்ள பிரியம் ஏற்பட வேண்டுமோ அது ஏற்படாது. அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் பகைத்து கொண்டு திருமணங்களை நீங்கள் நடத்துவீர்கள் என்று சொன்னால், என்னிடத்திலே செல்வம் இருக்கிறது, நான் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்வேன் என்ற ஆணவத்திலே நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், எதிர்வாருங்கள், தம்பதிகளுக்கு மத்தியிலே பிரியம் இருக்காது. பிரியத்தை உண்டுபவன் அல்லாஹ், ஏற்படுத்துபவன் அல்லாஹ். வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும், அல்லாஹுதான் தம்பதிகளுக்கு மத்தியிலே பிரியத்தை ஏற்படுத்துவதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காண்பிப்பான். நம்முடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே நேசம் ஏற்படுவதற்கு, பிரிவினைகள் இல்லாமல் வாழ்வதற்கு, கணவன் மனைவி நேசமாக, பெற்றோர் பிள்ளை நேசமாக, சகோதரன் சகோதரர்கள் நேசமாக வாழ்வதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே வாழ்க்கை தீனுடைய வாழ்க்கை மட்டும்தான். நல்லோர்களை நேசிப்பது, நல்லவர்கள் நேசிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, இதுதான் உண்மையான பிரியத்திற்கு உண்டான காரணம். இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும், அரசராக வாழ்ந்து அரசவையை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு மிகப்பெரிய இறை நேசராக மாறியவர்கள் இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் ஒரு தடவை அரசராக இருக்கும் பொழுது கனவு பார்க்கிறார்கள். இரவிலே தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் கனவு பார்க்கிறார்கள். அவர்களுடைய படுத்திருந்த அறையிலே ஒரு மனிதர் வருகிறார். அவருடைய கையிலே ஒரு சீட்டு இருக்கிறது, காகிதம் இருக்கிறது, சில பெயர்களை எழுதி கொண்டிருக்கிறார். இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள், என்ன பெயர் எழுதுகிறீர்கள், யாருடைய பெயரை எழுதுகிறீர்கள்? அந்த மனிதர் சொன்னார், யார் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். யார் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ அவர்களுடைய பெயரை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள், அந்த லிஸ்டிலே, பட்டியலிலே என்னுடைய பெயர் இருக்கிறதா பார்த்து சொல்லுங்கள். அந்த மனிதர் பார்த்து சொன்னார், உங்களுடைய பெயர் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் அரசர், உங்களுடைய முழு பிரியமும் ஆட்சியின் மீது இருக்கிறது, உலக வஸ்துக்களின் மீது இருக்கிறது, உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது பிரியம் வர வாய்ப்பு கிடையாது, இந்த பட்டியலிலே உங்கள் பெயர் கிடையாது என்பதாக சொன்ன பொழுது இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை யார் நேசிக்கிறாரோ அவருடைய பெயருடைய பட்டியலிலே என் பெயர் கிடையாது. ஆனால் யார் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ அவர்களை இனிமேல் நான் நேசிப்பேன். யார் அல்லாஹ்வை நேசிப்பார்களோ அந்த அடியார்களை, நல்ல அடியார்களை நான் நேசிக்கிறேன் என்பதாக சொல்லிவிடுகிறார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அதே போன்று ஒரு கனவு ஒன்று பார்த்தார்கள். அந்த கனவிலே அதே நபர் ஒரு காகிதம் வைத்திருக்கிறார். அதிலே சில நபர்களுடைய பெயர். இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள், இதிலே யாருடைய பெயர் இருக்கிறது? அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களுடைய பெயர். முதல் பட்டியல் அல்லாஹ்வை யார் நேசிக்கிறார்கள் அவர்களுடைய பட்டியல். அதிலே இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயர் கிடையாது. சொன்னார்கள், யார் நல்லது செய்வார்களோ, ஈமான்தாரியாக இருப்பார்களோ, நல்ல அமல்களை செய்வார்களோ அவர்களை நான் இனி நேசிக்க ஆரம்பிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். ஒரு சில காலங்களுக்கு பிறகு அந்த மனிதர் வைத்திருந்த பட்டியலிலே அல்லாஹ் யாரை பிரியப்படுவானோ அவர்களுடைய பட்டியல். இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த பட்டியலிலே என்னுடைய பெயர் இருக்கிறதா என்பதாக யோசியுங்கள். அந்த பட்டியலிலே பார்க்கும் பொழுது முதல் நபராக
இப்ராஹிம் நதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயர் இருக்கிறது. ஈமான்தாரிகளை நேசிக்கிறார்கள், நல்ல அமல்களை நேசிக்கிறார்கள். யார் நல்ல அமல்களை செய்வார்களோ அப்படிப்பட்ட அடியார்களை நேசிப்பது. விளங்குவதற்கு சொல்கிறேன் பெருமக்களே, மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களை நேசியுங்கள். செல்வம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரோடு பழகுவது என்பதை விட, அதிகாரம் யாரிடத்தில் இருக்குமோ அவர்களோடு பழகுவது என்பதை விட, இந்த மனிதர் அதிகமாக சுன்னத்தை பேணுவார், எனவே இவரை நான் நேசிக்கிறேன். இவர் மார்க்க கல்வியை படிக்கக்கூடியவர், குர்ஆனை படிக்கக்கூடியவர், ஹதீஸை படிக்கக்கூடியவர், இவரை நான் நேசிக்கிறேன். ஹதீஸையும் குர்ஆனையும் போதிக்கக்கூடிய உலமா பெருமக்கள், இவர்களை நான் நேசிக்கிறேன். மதரசாவை நேசிக்கிறேன், மஸ்ஜிதுகளை நேசிக்கிறேன். எதெல்லாம் தீனுடைய விஷயங்களாக இருக்குமோ அதையெல்லாம் நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பெயர்களும் அல்லாஹ்வால் நேசிக்கப்படக்கூடிய நபர்களுடைய பெயர்களிலே வரும். நம்முடைய நேசம் அல்லாஹுடைய நேசமாக மாற வேண்டும் என்று சொன்னால், நமக்குள் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்திலே சந்தோஷம் வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி ஒன்றே ஒன்றுதான், தீனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவிற்கு இந்த உலகத்திலே அல்லாஹ்வை சார்ந்தவர்களை, கஷ்டத்திலே உள்ளவர்களை, நல்லோர்களை நேசிப்பது, சந்தோஷப்படுத்துவது அல்லாஹுடைய பிரியம் கிடைப்பதற்கு காரணமாக அமையும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் புகாரியுடைய உஸ்தாத். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தையும் கொடுத்திருந்தார். பல நபர்கள் உதவி நாடி வருவார்கள். அதுபோல ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். 700 திர்ஹம் எனக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக கேட்கிறார். 700 திர்ஹம் எனக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக கேட்கிறார். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பணியாளரிடத்தில் சொன்னார்கள், 7000 திர்ஹம் இவர்களுக்கு கொடுங்கள். 700 திர்ஹம் கேட்கிறார் வந்த மனிதர். இவர்கள் 700க்கு பகரமாக சொன்னார்கள், 7000 திர்ஹத்தை இந்த மனிதருக்கு கொடுங்கள். கேட்டதை விட பன்மடங்கு அதிகமாக கொடுக்க சொல்கிறார்கள். அவர் வாங்கிவிட்டு சென்றதற்கு பிறகு அந்த பணியால் கேட்டார். அவர் கேட்டது 700 தான். 700 நீங்கள் கொடுத்திருந்தாலும் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் உங்களுக்கு கிடைத்திருக்கும், அல்லாஹுடைய துஆ சந்தோஷம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்பதாக சொன்ன பொழுது, அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் தெரியுமா? அடியார்கள் எதிர்பாராத வகையிலே அவர்களை சந்தோஷப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான். எதிர்பார்த்தது ஒன்று, எதிர்பார்க்காத வகையிலே அவர்களை சந்தோஷப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான். அவர் நாடி வந்தது தெரியும். 700 கேட்டால் அப்துல்லாஹ் கொடுத்து விடுவார். 700 கேட்டால் அப்துல்லாஹ் கொடுத்து விடுவார். அந்த மகிழ்ச்சி தான் அவருக்கு. ஆனால் நான் 7000 கொடுத்தேன். 7000 அவர் நாடியே இருக்க மாட்டார், நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். 7000 கொடுத்த பொழுது எதிர்பாராத ஒரு சந்தோஷம் அவருக்கு. அந்த சந்தோஷத்தினால் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு அடியான் அடுத்த அடியானை எதிர்பார்க்காத வகையில் சந்தோஷப்படுத்துவாரோ, அவருடைய கஷ்டத்தை நீக்கி வைப்பாரோ, அவருடைய சிரமத்தை நீக்கி வைப்பாரோ, அல்லாஹ் முன் சென்ற எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். உங்களை நாடி ஒருவர் உதவி நாடி வந்தால் 50 ரூபாய் கேட்டால் 500 கொடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். 500 கேட்டால் 5000 கொடுங்கள், முன் சென்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். பெருமக்களே, அல்லாஹுடைய பிரியம் கிடைத்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலேயும் சந்தோஷம், நாளை மறுமையிலேயும் சந்தோஷம், கபருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே வழி இதுதான், ஈமான், நல்ல அமல்கள். உலகத்தில் வாழும் பொழுது படைப்புகளை சந்தோஷப்படுத்துங்கள். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வங்கள் தருவது நீங்களே வைத்துக்கொண்டு நீங்களே பெருமையாக வாழ்வதற்காக வேண்டிய அல்ல. இல்லாதவர்களை தேடி போங்கள். தேடி வருபவர்களை விரட்டி கொண்டிருக்கிறீர்கள், தேடி வருபவர்களையும் விரட்டி கொண்டிருக்கிறீர்கள்.
உங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்துடைய கடமை என்ன தெரியுமா? நீங்கள் எடுத்துக்கொண்டு ஏழைகளை தேடி போக வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். கண்ணியமாக சென்று யாருக்கும் தெரியாமல் அல்லாஹுக்கும் அவர்களுக்கு மட்டும் தெரியும் வகையிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நேரம் கஷ்டகாலம் வரும், அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ் உதவி செய்வார். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹுடைய பிரியம் கிடைப்பதற்கு கணவன் மனைவியாக இருந்தாலும், முதலாளி தொழிலாளியாக இருந்தாலும், பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும், சகோதரர் சகோதரர்களாக இருந்தாலும் எல்லோரும் ஐக்கியமாக வாழ்வதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அதற்கான வழி என்ன? ஈமானோடு வாழ்வது, நல்ல அமல்களோடு வாழ்வது, கஷ்டத்திலே உள்ளவர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹுக்காக வேண்டி. இது மாதிரியான செயல்களின் மூலம் மட்டும்தான் அல்லாஹ் தான் பிரியத்தை கொடுக்க முடியும். அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் பிரியத்தை வாழ முடியும். வல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவன் எப்படி பிரியப்படுகிறானோ அந்த வகையிலே அவனை பயந்து அவனை அஞ்சி நல்ல ஈமானுடைய வாழ்க்கையை, நல்ல அமல்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.